வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். கூட்டணி ஆட்சின்னு யார் சொன்னது? அமித்ஷாவுக்கு அதிமுக மாஞ்சி அமைச்சர்கள் பதிலடி. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தமிழகத்தில் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமையும் என்று அமித்ஷா கூறியதற்கு கூட்டணி ஆட்சிக்கு யார் சொன்னது என்று அதிமுக மாஞ்சி அமைச்சர்கள் பதிலடி கொடுத்துள்ளனர். தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இணைந்துள்ளது. அப்பொழுது பேட்டியளித்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி ஆட்சி அமையும் என்றார். அருகில் இருந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அப்பொழுது எதுவும் தெரிவிக்கவில்லை. சில நாட்கள் கழித்து தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில்தான் ஆட்சி அமையும் என்று தெரிவித்திருந்தார். இது அதிமுக பாஜக தொண்டர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் மதுரை ஒத்தக்கடையில் கடந்த 8ஆம் தேதி நடைபெற்ற பாஜக மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் தமிழ்நாட்டில் 2026இல் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சிதான் அமையும் என அமித்ஷா மீண்டும் வலியுறுத்தி கூறினார். அவரது பேச்சு அதிமுகவினரை கடும் அதிர்ச்சியடைய செய்தது. இது குறித்து எடப்பாடி பழனிசாமி எதுவும் கருத்து தெரிவிக்காத நிலையில் நேற்று மதுரையில் அதிமுக மாஞ்சி அமைச்சர் ஆர்.பி. உதயகுமாரிடம் தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று அமித்ஷா பேசியுள்ளாரே என நிபுணர்கள் கேட்டனர். அதற்கு உதயகுமார், எடப்பாடி தலைமையில் இன்றைக்கும் மிகப்பெரிய கூட்டணிக்கு மாபெரும் வெற்றியை தமிழ்நாடு மக்கள் வழங்குவதற்கு தயாராகிவிட்டனர். எத்தனை குழப்பங்கள் ஏற்பட்டாலும், எத்தனை திசை திருப்பினாலும் அந்த விஷயத்தில் எடப்பாடியும் நாங்களும் தெளிவாக இருக்கிறோம். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என மழுப்பலாக பதிலளித்தார். அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு நேற்று முன்தினம் மதுரை பைகாராவில் நடந்த அன்னதான விழாவில் அதிமுக தலைமையில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவார் என தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் நேற்று நடந்த மேற்கு மாவட்ட அதிமுக பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சருமான கே.டி. ராஜேந்திர பாலாஜி பேசுகையில், எடப்பாடி பழனிசாமி இருக்கும் இடத்தில் மதவாதம் இருக்காது. மதவாதம் துளிர்விடும் இடத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்க மாட்டார். ஏழை மக்களுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் அதிமுக. உழைக்கும் தொண்டர்களுக்கும் உரிய அங்கீகாரம் வழங்கும் கட்சி அதிமுக. எங்களிடத்தில் இருக்கும் சிறுபான்மை மக்களை பிரிக்க முடியாது. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்று யார் சொன்னது? தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி வர வாய்ப்பு இல்லை. அதிமுக கூட்டணி கட்சிகள்தான் ஆட்சியை பிடிக்கும். எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர். விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனுக்கு ஒப்பானவர் எடப்பாடி பழனிசாமி. இவரின் சாதனைகள் தான் நான் ஒரு புத்தகத்தில் தொடராக எழுதி வருகிறேன் என்று தெரிவித்திருந்தார் அதிமுக அமைச்சர். இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாகவும் அதிமுக வட்டாரங்களில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக நீங்கள் தெரிவிக்கலாம். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.